பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் எத்தனை மாடு இருக்கோ அந்த மாடு எண்ணிக்கையை பொறுத்து தான் அந்த வீட்டில் அவங்க செல்வந்தர்களா இல்லையா அப்படின்றதே மதிப்பிடுவாங்க. நம்ம வச்சிருக்க காசோ பணமோ அதை வச்சு அவங்கள வந்து செல்வந்தர்களா மதிப்பிட மாட்டாங்க. வீட்டில் நிற்கிற மாடுகளை பொறுத்து தான் அவங்க எவ்வளோ செழிப்பானவங்க அப்படின்றதே முடிவு பண்ணுவாங்க. இப்படி செல்வமா கருதுன அந்த மாட்டை தான் நம்ம இப்போ பராமரிக்க முடியாமையும் நோய்க்கு செலவழிக்க முடியாமையும் வித்துடுறோம். இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் போக்கி உங்க பண்ணையும் உங்க மாடையும் செல்வமா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு மாட்டையும் மாட்டு பண்ணையையும் பராமரிக்கிறதுக்கான ஒரு அத்தியாவசியமான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அது கவு மேட் தான். இந்த கவு மேட் அப்படி பண்ணையில என்ன பண்ணிட போகுது அப்படின்றத இந்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம ஃபுல்லா பாருங்க. இந்த தம்பா துண்டு ஷீட்டா யோகா பண்ற மேட் மாதிரி இருக்கு. இதான் உங்களுக்கு யோகத்தை கொண்டு வர போகுது. கண்டிப்பா இந்த மேட் உங்க பண்ணையில ஒரு யோகத்தை தாங்க கொண்டுட்டு வரும். இந்த பண்ணையில பாத்தீங்கன்னா மாடுகளை வந்து மண் தரையிலேயோ இல்ல காரத்தரை வழுக்கு தரை அந்த மாதிரி சிமெண்ட் தரையிலேயோ தான் மாடுகளை வச்சிருப்பாங்க. அப்படி காரத்தரையில அதை வச்சிருக்கும் போது அதோட காலில் அடிபட்டு புண்ணு வந்து அது வந்து மருத்துவ செலவுக்கு ஏற்படுத்தும். அப்படி இல்லாம வழுக்கு தரை போட்டு அங்க மாடை வச்சிருக்கும் போது மாடு எந்திரிக்கும் போது வலிக்கி விட்டு கூட விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ஷீட் இப்படி இருக்கீங்களே, மாடு படுத்து எந்திரிக்கும் போது நகர்ந்து போயிடாதுங்களா? கண்டிப்பா இது வந்து நகர்ந்து போகாது. ஏன் அப்படின்னா நீங்க இதை தரையில போடும் போது இது நல்லா கிரிப்பா இருந்துக்கும். ஸோ மாடு எந்திரிக்கும் போதும் மூவ் ஆகும் போதுமே வந்து இந்த மேட் நகராம அதே இடத்துல இருக்கும். மட்டும் இல்லாம இந்த மேட் பாத்தீங்க அப்படின்னா 40 கிலோ வெயிட் கொண்டது. ஸோ இந்த 40 கிலோ வெயிட் கொண்ட இந்த மேட் வந்து கண்டிப்பா நகரவே நகராது. இது நீங்க டப்பா டப்பாவா இருக்கு. அது ஒன்றும் இல்லை. இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற இன்டர்லாக் டைப். இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற பிளெயின் டைப். இப்போ இன்டர்லாக் டைப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பண்ணையில வந்து மாட்டை வந்து பக்கத்துல கட்டுறோம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இல்ல ஒரு சில பேர் வந்து மாட்டை வந்து நான் அங்கங்க கட்டியிருப்பேன் அப்படிம்பாங்க. ஒரே இடத்துல கட்டுறவங்களுக்கு பண்ணையில வந்து இந்த இன்டர்லாக் டைப்பும் நான் அங்கங்க மாடை வச்சு கட்டிப்பேன் அப்படின்றவங்களுக்காகவும் தான் இந்த பிளைன் டைப்பும் இருக்கு. அதெல்லாம் ஓகே. இப்போ இதை எப்படி நான் மெயின்டைன் பண்றது, எப்படி வாஷ் பண்றது? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ நீங்க ஒரு தரையா இருந்தா என்ன பண்ணுவீங்க? உட்காந்து கூட்டுவீங்க, அந்த சாணம் தள்ளுவீங்க. அப்போ உங்களுக்கு அது பல மடங்கு வேலையா இருக்கும். ஆனா இந்த கவுமேட்ருக்கு வந்து அவ்வளோ பெரிய வேலை எதுவுமே இல்லை. சும்மா ஒரு ஹோஸை வச்சு நீங்க இப்படி பைப் வச்சு அடிச்சு விட்டாலே போதும். இதுல ஒரு சாணமோ யூரினோ எது பட்டிருந்தாலுமே வந்து உடனே கிளீன் ஆயிடும். ஸோ கிளீனிங் அப்படின்றது வந்து இது ரொம்பவே ஈஸியான ஒன்று. இப்போ நீங்க தண்ணி அடிச்சு கிளீன் பண்ணலாம்னு சொல்றீங்க. தண்ணி அடிச்சு கிளீன் பண்ணும்போது இது ஈரமாகும் போது மாடு படுத்து எந்திரிக்கும் போது வலிக்கு விழுகாதா? அது கண்டிப்பா இல்லை. ஏன் அப்படின்னா இங்க பாத்தீங்கல்ல இந்த கிரிப்பா இருக்குல்ல, இதுதான் வந்து மாட்டுக்கு வந்து அதிக கிரிப்பை கொடுக்குது. ஸோ தண்ணியே எதுவுமே இருந்தாலும் அது வழியா போயிடும். மாடு வந்து எந்திரிக்கும் போதோ இல்லை படுக்கும் போதோ கண்டிப்பா வலிக்கவிட இருக்காது. ஏன் அப்படின்னா இதுல வந்து அவ்வளோ கிரிப்னஸ் இருக்கு. இந்த கவுமேட்டுக்கு இப்போ நம்ம MDMல பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர்னு நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன ஆஃபர்ஸ்னு தெரிஞ்சுக்க மேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.